வீடுக்கு போர்வெல் போட பிளான் பண்ணுறீங்களா? ஆனா என்ன டயாமீட்டர் போடுறது? எவ்வளோ டெப்த் போடுறது? என்ன பம்ப் பெஸ்ட்டா இருக்கும்னு கன்ஃப்யூஷனா இருக்கா? இந்த வீடியோல இதையெல்லாம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏன் போர் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெறைய பேர் நெனைக்கிறாங்க, கார்ப்பரேஷன் வாட்டர் இருக்கு, போர்வெல்லாம் தேவையில்லன்னு. ஆனா ஆக்சுவல் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி இல்ல. போர்வெல் போடுறதுக்கு பெஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடி தான். ஃபர்ஸ்ட் ரீசன் கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி போர் ரிக் ஆக்சஸ் ஈஸியா இருக்கும். பெரிய பெரிய மெஷின்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. பில்டிங் கட்டிட்டா அது ரொம்ப இடைஞ்சலாயிடும். அது மட்டும் இல்லாம பில்டிங் முடிஞ்ச அப்புறம் ட்ரில்லிங் பண்ணா ஃபவுண்டேஷன் டேமேஜ் அண்ட் வைப்ரேஷன் ரிஸ்க்கும் இருக்கு. 2வது போர்வெல் இருந்தா கார்ப்பரேஷன் வாட்டர் மேல ஃபுல் டிபெண்டன்சி கிடையாது. வாட்டர் கட், டைமிங் இஷ்யூஸ், பிரஷர் ப்ராப்ளம்லாம் வந்தாலும் உங்க வீடு ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கும். லாரி தண்ணி வாங்கி ஊத்துறதெல்லாம் பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி அண்ட் தேவையில்லாத ரிஸ்க். 3வது போர்வெல் டெப்த்து, அப்புறம் அதோட ஈல்டு தெரிஞ்ச அப்புறம் ஃபவுண்டேஷன், சம்ப் கெப்பாசிட்டி, பிளம்பிங் லைனு, ஓவர்ஹெட் வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பிளானிங் பண்ணலாம். 4வது கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபியூச்சரில் ரெஸ்ட்ரிக்ஷன், ரேட் இன்க்ரீஸ் ஆர் சப்ளை இர்ரெகுலர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. போர்வெல் இருந்தால் லாங் டேர்மில் சேஃப்டி, கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால் போர்வெல் ப்ளஸ் கார்ப்பரேஷன் வாட்டர் தான் பெஸ்ட் காம்பினேஷன். கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச அப்புறம் போர்வெல் போடுறது காஸ்ட்லி அண்ட் ரிஸ்கியும் கூட. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, போர்வெல் ஃபஸ்ட்டு, பில்டிங் நெக்ஸ்ட்டு. சரி, இப்போ போர்வெல் பிளானிங் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராங் போர்வெல் சைஸோ ராங் பம்போ சூஸ் பண்ணினீங்கன்னா வாட்டர் ஈல்டு கம்மியாகும், கரண்ட் வேஸ்ட் ஆகும், மோட்டர் டேமேஜ் கூட ஆகும். ஸோ கரெக்டாக பிளானிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு டயாமீட்டர் பற்றி பேசலாம். 4 இன்ச் போர்வெல் யாருக்கெல்லாம் சூட் ஆகும்? குட்டி வீடு, வாட்டர் யூசேஜ் கம்மியாக இருந்தால் ஓகே. ஆனால் பம்ப் ஆப்ஷன் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும் 4 இன்ச் போர்வெலுக்கு. அடுத்து 6 இன்ச் போர்வெல். இதுதான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் ஃபார் இந்தியன் ஹவுசஸ். டொமஸ்டிக் யூஸ்க்கு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு, கார்டனிங்க்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். மெயின்டெனன்ஸும் ஈஸி. அதே மாதிரி பம்ப்ஸும் ஓரளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈல்டும் நல்லா கிடைக்கும். அடுத்து 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் போர்வெல். அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு, ஃபார்ம்ஸ்க்கு, கமர்ஷியல் யூஸ்க்குலாம் இதுதான் செட் ஆகும். காஸ்ட் ஜாஸ்தி, பட் ஹை வாட்டர் டிமாண்டை இது தான் ஹேண்டில் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு 6 இன்ச் போர்வெல் தான் பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து போர்வெல் டெப்த்து. டெப்த்தெல்லாம் ஏரியா பொறுத்து டிபெண்ட் ஆகும். காமனாக இந்தியாவில் 50லேருந்து 100 அடியில் தண்ணி கிடச்சிதுன்னா அது மோஸ்ட்லி ஆற்ற ஒட்டியோ, குளத்தை ஒட்டியோ, இல்லை கடலை ஒட்டியோ இருக்கும். இதை வந்து ஷாலோ வாட்டர் அக்விஃபயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல 100லேருந்து 200 அடி ஆழத்தில் தண்ணி கிடைக்கும். இது நார்மல் ரெசிடென்ஷியல் ஏரியாஸில் இந்த மாதிரி தான் தண்ணி கிடைக்கும்னு வைங்களேன். அப்புறம் 200லேருந்து 300க்கு மேலெலாம் கிடைக்குது அப்படின்னா அது ட்ரை ஏரியான்னு அர்த்தம். நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்க நெய்பர்ஸ்ட்டு கேளுங்க எவ்வளோ ஃபீட்டில் வாட்டர் வந்ததுன்னு. பிளைண்டாக ட்ரில் பண்ணாதீங்க. அடுத்து பம்ப் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் டெப்த்து. 80 அடி ஆழம் வரைக்கும் 1 ஹெச்பி சப்மர்சிபிள் பம்ப் போதுமானது. வீட்டுக்கு, ஓவர் ஹெட் வாட்டர் டேங்குக்கு, கார்டனிங்க்குன்னு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். 80லேருந்து 150 அடி ஆழத்தில் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 ஹெச்பிலேருந்து 1.5 ஹெச்பி சப்மர்சிபிள் பம்ப் போய்க்கலாம். நல்ல ப்ரெஷர், ஸ்மூத் ரன்னிங் வேணும்னா 1.5 ஹெச்பி போய்க்கோங்க. 150லேருந்து 300 அடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 1.5 ஹெச்பிலேருந்து 2 ஹெச்பி இல்லை 3 ஹெச்பி ஹெவி டியூட்டி சப்மர்சிபிள் பம்ப்ஸ்லாம் இருக்குது. அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹெட் ரேட்டிங் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் ஹெச்பி மட்டும் பார்த்து வாங்கினா பத்தாது. ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ் ரேட்டிங் பார்த்து தான் வாங்கணும். ஹெட் ரேட்டிங்னா வாட்டர் எவ்வளோ ஹைட்டுக்கு பம்ப் பண்ண முடியுன்றது தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் போர்வெல் டெப்த் 150 அடின்னு வச்சுக்கோங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் 20 அடி ஹைட்டில் இருக்குது ஒரு ஃப்ளோர் அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ பைப் லைன் லாஸ் வந்து ஒரு 10லேருந்து 15 அடி போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் ஹெட் வந்து 180லேருந்து 190 ஃபீட்டு. ஸோ பம்போட ஹெட் ரேட்டிங் 200 ஃபீட் இருக்கணும். இல்லாட்டி வாட்டர் வரும், ஆனால் ப்ரெஷர் கம்மியாகும். இதனால் மோட்டர் ஸ்ட்ரெயின் ஆகும், கரண்ட் நிறையா கன்சியூம் ஆகும், பம்ப் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெட் ரேட்டிங் ஆல்வேஸ் டெப்த்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இப்போ டிஸ்சார்ஜ் ரேட்டிங்னா என்னென்னா ஒரு பம்ப்பு 1 ஹவரில் எவ்வளோ வாட்டர் பம்ப் பண்ண முடியுங்கிறதா அர்த்தம். இது யூசுவலி எல்பிஎம், அதாவது லிட்டர்ஸ் பர் மினிட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இல்லை எல்பிஹெச்ன்னு சொல்லுவாங்க, லிட்டர்ஸ் பர் ஹாரு. இது யூசுவலி நார்மலான ஹவுஸுக்கு 30 to 40 எல்பிஎம் போதுமானது. கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க தண்ணி அப்படின்னா 50 to 70 எல்பிஎம் எடுத்துக்கோங்க. இல்லை அப்பார்ட்மெண்ட்டு ஹெவி யூசேஜ் அப்படின்னா 80+ எல்பிஎம் கண்டிப்பாக தேவைப்படும். ஹை டிஸ்சார்ஜ் வேணும்னா போர்வெல் ஈல்டும் சப்போர்ட் பண்ணணும். பம்பு மட்டும் வாங்கி போட்டு உள்ளே ஈல்டு இல்லைன்னா ட்ரை ரன்னிங் ப்ராப்ளம்னால பம்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட போரோட ஈல்டை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பம்ப் வாங்கிக்கோங்க. இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 1 ஹெச்பி பம்பு கரெக்ட் ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ் பார்த்து வாங்கியிருந்தா
அது 2 ஹெச்பி ராங் செலெக்ஷனோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதான் நான் சொல்ல வரேன். சரி எந்த பிராண்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்மோ ரொம்பவே நல்லாயிருக்கு. நெறையா சைட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அத தாண்டுனா சிஆர்ஐ இருக்கு, கிர்லாஸ்கர் இருக்கு. ஸோ இந்த மாரி நல்ல பிராண்ட் பம்ப்ஸ் வாங்கி போடுங்க. ஏன்னா சப்மர்சிபிள் பம்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க அத இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அத சர்வீஸ் பண்றதுக்கு நீங்க திருப்பி வெளிய எடுத்து சர்வீஸ் பண்ணணும். அது தேவையில்லாத சிரமம். டெக்ஸ்மோ பொறுத்தவரைக்கும் சர்வீஸும், ஸ்பேர்ஸும் ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கறனால, தமிழ்நாட்ல டெக்ஸ்மோ நல்லாவே ரன் ஆயிட்டுருக்கு. ஸோ ஃபைனல் நோட்ஸ் என்ன அப்படின்னா, 6 இன்ச் போர்வெல் மோஸ்ட்லி ஹவுஸஸ்க்கு பெஸ்ட்டு. டெப்த்து, ஏரியா வாட்டர் டேபிள் பொறுத்து மாறும். பம்பு டெப்த் ரெக்வயர்மென்ட் பேஸ்ல சூஸ் பண்ணுங்க. முக்கியமா ஹெட் ரேட்டிங் அண்ட் டிஸ்சார்ஜ் ரேட்டிங் பார்த்து வாங்குங்க. ஸோ போர்வெல் பொறுத்தவரைக்கும் டயாமீட்டர், டெப்த்து, பம்ப் செலக்ஷனு இல்லாட்டி சைட் கைடன்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்கி ப்ரோவ நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல டிடிசிபி அப்ரூவல் அண்ட் பிளான் அப்ரூவல் பத்தி பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சேவ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.